அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஸை தான் இந்த வீடியோல இப்ப நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அதாவது பரசுராமரோட தந்தையான அதாவது ஜமதக்னி முனிவருக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, உங்களோட அம்மாக்காக தான், உங்க அம்மா ரொம்பவே சிரமம் படுறாங்க அப்படின்றதுக்காக தான் காமதேனுவை நான் இங்க வர வச்சேன். அதாவது காமதேனுனா ஒரு பசுமாடு. அந்த காமதேனு கிட்ட நம்ம எப்போ எது கேட்டாலுமே உடனே செஞ்சு கொடுத்துருமா. ஸோ அதனால அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி வர வச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு என் மேல அன்பு குறைஞ்சு போச்சு, அதனால தானே இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு, இந்த மாதிரி தலை வெட்டினதா ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜமதக்னி முனிவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க, பரசுராமரோட அம்மா தலை அதாவது வேற ஒருத்தவங்களோட உடல்ல இணைச்சாரு இல்லையா, அவங்க அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ரேணுகா அம்மாவோட உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல்ல அதாவது சலவை தொழிலாளி அவங்களோட மனைவியோட தலையை அந்த உடல்ல பொருத்தினதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தவீரியன் அந்த மந்திரி கிட்ட கேக்குறாரு. அப்ப அந்த மந்திரி சொல்றாரு, அவங்க வேற என்னங்க பண்ணுவாங்க, அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு அதாவது தேவதையா மாறி காட்டுக்குள்ள போயிட்டு மறைஞ்சிட்டாங்களாம். அவங்களோட அம்மா முகம் மட்டும்தான் அவங்களோட அம்மா அதாவது ரேணுகா தேவி அம்மா, உடல் வேற ஒருத்தவங்களோடது. அப்போ அதனால அவங்க பசங்க 5 பேருமே உடல் மாறி போனதுனால அவங்க அம்மாவை மாரி அம்மான்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவங்க அதாவது இந்த கழுத்து பகுதி வரைக்கும் தான் அவங்க அம்மாவை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பகுதியுமே அவங்க அம்மா அது கிடையாது. ஸோ அதனால அவங்க அம்மாவை அவங்க மாரி அம்மான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் சொல்லுது. இந்த புராணமும் அதே தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோல நான் பார்த்தேன், மாரியம்மான்னு எதுக்காக பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுதான் அதுக்கான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நிறைய அம்மன் கோவில்ல வெறும் தலை மட்டும் வச்சு எல்லா அம்மன் சிலையும் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் அம்மன் சிலையெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம ஒரு பக்கம் பார்க்க போனா அந்த காலத்துலலாம் உருவ வழிபாடே கிடையாது இல்லையா. உருவ வழிபாடெல்லாம் காலம் போக போக தான் ஒன்னொன்னா வந்தது. ஆனா இது எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியோட சிங்க் பண்றாங்கன்னு தெரியல. பட் இதுதான் ஸ்டோரியா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க சகோதரர்களை எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட தலையெல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா பரசுராமர் அவங்க உடல்ல செட் பண்ணியிருக்காரு. செட் பண்ணி தீர்த்தத்தை தெளிச்சு உயிர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பரசுராமர் ஆசிரமத்துக்கு போயிருக்கிறாரு. ஆசிரமத்துக்கு போயிருக்கும் போது பரசுராமர் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதாவது காமதேனுவை கார்த்தவீரியன் வலுக்கட்டாயமா காமதேனுவை இழுத்துட்டு போனார் இல்லையா, ஆசிரமத்துக்கு ரிட்டர்ன் ஆனதும் அதாவது பரசுராமர் ஆசிரமத்துக்கு ரிட்டர்ன் ஆனதும் அந்த ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே கோபமாகி சிவபெருமான் கொடுத்த கோடாரியையும் அம்புகளையும் அவரோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டு போருக்கு ரெடியாகி கிளம்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தையை நடத்தி பார்ப்போம், அப்படி அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னா போர்லையும் இறங்கணும் அப்படின்னு பரசுராமர் ரொம்பவே முடிவெடுத்து ரொம்ப ஆணித்தரமா நின்று அவர் கிளம்பியிருக்காரு. பரசுராமர் போருக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தவீரியன் 4 வகை படையை தயார் செஞ்சு ரெடியா வச்சிருந்திருக்காரு. அப்ப பரசுராமர் சொல்றாரு, கார்த்தவீரியா, உன்கிட்ட நாங்க போர் செய்யறதுக்காக வரல, இப்பவுமே நாங்க உன்னை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். நீ வலுக்கட்டாயமா கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போன எங்க காமதேனுவை எங்க கிட்டயே ரிட்டர்ன் பண்ணு, அதாவது எங்க கிட்டயே திருப்பி கொடு, நாங்க உன்னை மன்னிச்சு விட்டுறோம்னு சொல்லிட்டு பரசுராமர் ரொம்ப ஹம்பிளா ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா கார்த்தவீரியன் அதுக்கு அசராம, எங்களோட இத்தனை படையை பார்த்ததும் நீ பயந்துட்டியா, அதாவது அந்தணர்கள் போரிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஸோ அதனால அந்தணர்கள் எல்லாமே போருக்கு வரவே கூடாதே, நீ அதெல்லாம் பிரேக் பண்ணி போருக்கு நிக்கிறப்போ எங்க படையெல்லாம் பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்ட்டு நெக்கல் அடிச்சிருக்கிறாரு கார்த்தவீரியன். இதை கேட்டதும் பரசுராமர் ரொம்பவே கோபமாகி அவரோட அதாவது அவர் எடுத்துட்டு வந்த எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி ரொம்ப ஆக்ரோஷமா போரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆயுதத்துக்கு எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த கார்த்தவீரியன்
இத பார்த்த கார்த்தவீரியன் வைஷ்ணவாஸ்திரத்தை ஏவி இருக்கிறாரு. ஆனா அந்த ஆயுதம் பரசுராமரை பார்த்ததும் அவரை வணங்கி அவர் கையில போய் அடைக்கலமா போயிட்டு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கார்த்தவீரியனுக்கு புரிஞ்சிருக்கு வந்தவர் பரசுராமர் இல்ல மகாவிஷ்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் ராமர் தான் கொண்டு வந்த பரசுவை வச்சு கார்த்தவீரியனோட தலைய சேதித்தாராம். அதாவது தலைய துண்டாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே கம்பீரமா அரண்மனைக்குள்ள புகுந்து காமதேனுவை ரொம்ப கம்பீரமா வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு காமதேனுவை கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்ட ஜமதக்னி முனிவர் ரொம்பவே வருத்தப்பட்டாராம். ஏன்னா அந்தணர்கள் யாருமே இந்த மாதிரி போர்ல கலந்துக்க மாட்டாங்க இல்லையா, அந்தணர்கள் எல்லாருமே பொறுமையோட தான் இருப்பாங்களாம். அதனால பாவத்தை செஞ்சு விட்டாயேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த பாவத்தை தீர்த்த யாத்திரை செஞ்சுதான் கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் பரசுராமரும் அதாவது அவரோட நண்பர்கள் கூட எல்லாம் சேர்ந்து தீர்த்த யாத்திரைய செய்ய போயிட்டார். யாத்திரைக்கு போயிருக்கிற டைம்ல கார்த்தவீரியனோட பிள்ளைகளான சூரன், சூரசேனன், விருஷசேனன், மது, அயத்வஜன் இப்படி 5 பிள்ளைங்களும் அவங்க அப்பாவை கொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஆசிரமத்துக்குள்ள புகுந்து எல்லாரையும் கொன்னுட்டு எல்லார் மேலேயும் போர் எடுத்து எல்லாரையுமே கொன்னுட்டு பரசுராமரோட தந்தையான ஜமதக்னி முனிவரையும் கொன்னுடுறாங்க. இதை பார்த்த பரசுராமரோட தாய் மார்ல 21 முறை அடிச்சுக்கிட்டாங்களாம். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 21 முறை அவங்க மார்ல அடிச்சுக்கிட்டு இதை கேட்பாரு இல்லையா பரசுராமா, உன் தந்தையை கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருக்காங்க. அந்த குரல் பரசுராமர் தீர்த்த யாத்திரையில இருக்காரு இல்லையா அவருக்கே கேட்டிருக்கு. உடனே பரசுராமர் அங்கிருந்து ஆசிரமத்துக்கு கிளம்பி வந்திருக்காரு. இது அவங்க தந்தையோட நிலைய பார்த்துட்டு பரசுராமர் ரொம்பவே கோபமாகி 21 முறை சத்திரிய வம்சத்தையே நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல சபதம் எடுத்திருக்காராம். அதாவது அவங்க அம்மா 21 முறை மார்ல அடிச்சு அழுததுனால 21 முறை சத்திரிய வம்சத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. இந்த சபதம் எடுத்த கையோட மாகேஷ்மதிக்கு சென்று அவன் கார்த்தவீரியனோட அவரோட பிள்ளைங்களான 5 பேரையும் அது மட்டும் இல்லாம 21 முறை, அதாவது அவங்க தாய் 21 முறை மார்ல அடிச்சுட்டு அழுததுனால 21 தலைமுறைய பரசுராமர் ஓட ஓட வதம் செஞ்சிருக்காரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையுமே பழி தீர்த்ததுக்கு அப்புறம் அவங்க தந்தைக்கு சடங்குகள் எல்லாமே செஞ்சிருக்காரு. அதாவது இறுதி சடங்குகள் எல்லாமே ப்ராப்பரா என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மன்னர்களுக்கு ஒரு இடத்த, அதாவது ஒரு திசையான இடத்த அவங்க ஆள்றதுக்காக பரசுராமர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சால்வனோட யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பரசுராமர். அப்போ சனத்குமாரர்கள் அந்த வழியா பரசுராமரை சந்திச்சிருக்காங்க. ரேணுகா தேவி அம்மா 21 முறை மார்ல அடிச்சு அழுததுக்காக 21 தலைமுறையே அழிச்சிருக்கீங்க, அதனால இது வரைக்குமே போதும், இதுக்கப்புறமாச்சும் நீங்க சாந்தம் அடைங்க, இவ்வளோ கோபம் வேண்டாம், இதோட கோபத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சனத்குமாரர்கள் பரசுராமர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பரசுராமர் மகேந்திர பர்வதம் அப்படின்ற ஒரு மலை உச்சியில போயிட்டு தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். இதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ் வருது, அதாவது சமஸ்கிருதம் வேர்ட்ஸ் வருது. அதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு இன்னுமே தெளிவா கொஞ்சம் புரியும் நம்புறேன். பரசுராமர் மகேந்திர பர்வதம் சென்று தவத்தில் ஈடுபட்டார். அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போது முனிவர்கள் கூடி பரசுராமரே பூமியை சமுத்திரராஜன் ஆக்கிரமிக்கிறான், தவம் செய்ய யாகம் பண்ண நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று வேண்டினார். ஆக்னேயாஸ்திரத்தை விட்டு கடல் நீரை வற்ற வைக்க தீர்மானித்தார் பரசுராமன். சமுத்திரராஜன் தோன்றி, பிரபுவே வேண்டாம், நீங்கள் சுருவத்தை,
அதாவது பிராக்கெட்ல வேள்வியில் நெய் ஊற்றுவதற்கு பயன்படுத்தும் மரக்கரண்டி, அதை மட்டும் வீசி எறியுங்கள், நான் அதுவரை நிலத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறேன் என்றார். எழுந்து நின்று பலம் கொண்ட மட்டும் சுருவத்தை வீசி எறிய கோகர்ணத்திலிருந்து கேரள தேசம் வரை நிலம் நீண்டு பரசுராம தேசம் ஆயிற்று. இதுலயே உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டுமே கிடைச்சிருக்கும். அதாவது கேரளால பரசுராமரோட ஒரு நிலம் நீண்டு இருக்கிறத மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா நானுமே அது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்டோரி இதுதான். முனிவர்கள் பரசுராமரை கொண்டாடினார்கள். இதோட பரசுராம அவதாரம் முடிவுக்கு வந்துச்சு. ஆக்சுவலா பரசுராம அவதாரத்திலேயே இத்தனை பார்ட் வீடியோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போற வீடியோ ஸ்ரீ ராம அவதாரம். ராம அவதாரம் உங்களுக்கே நல்லா தெரியும். ராமரோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னா பாட்டாக தான் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுட்டு ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஸ்டோரிஸ் தரேன். அந்த ஸ்டோரியிலேயே எத்தனை விதமான தகவல் வருதுன்னு சொல்லிட்டு, அதாவது எத்தனை விதமான நிறைய கோணத்துலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கேன். ஹானஸ்டான ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் எல்லாமே 99% தான். எதையுமே 100% அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பரசுராம அவதாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு PDF அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு விதமாக சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அத்வைத தர்மா.